ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க? இன்னைக்கு வந்து சத்யநாராயண பூஜை செய்ய போறேன். நேற்று செய்யலான்ட்டு இருந்தேன். நேற்று தான் சந்திர கிரகணம் நடந்துச்சு இல்லை, அதனால நேற்று செய்ய முடியல. சரி இன்னைக்கு செஞ்சிடலாம். இன்னும் நாளைக்கு தள்ளி போட்டோம்னா அப்புறம் அமையாது செய்யறதுக்கு. அதனால சரி இன்னைக்கு செஞ்சிடலான்ட்டு. நேற்றுக்கு டோர்னமெண்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. என் பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருப்பேன். அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தாங்க வந்தேன். என்ன சொல்கிறதுனே தெரியல. அவனுக்கு வந்து ஃபீவர் இல்லை, ஆனால் கண்டிப்பாக ஃபீவர் இல்லை. ஆனால் வந்து அப்பப்போ டயர்ட், நல்லா நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கிறான். சில நேரம் அப்படியே கொஞ்ச நேரம் வந்து முடியாமல் படுத்துடுறான். கால் வலிக்குது, கை வலிக்குது, ஏதோ ஒரு மாதிரி. கண்ணு பார்த்தா ஃபீவர் இருக்கிறவங்களுக்கு கண் எப்படி டல்லாக இருக்கும், ஃபேஸ்லாம் டல்லாக இருக்கும், அந்த மாதிரி டல்லாகிடுறான். அது வந்து மனசுக்கே படலை. இது என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல. டோர்னமெண்ட் போகிறதுக்கு சிலம்பம் டோர்னமெண்ட் போகிறதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தேன். போயிட்டு வந்து கொஞ்சம் சிறப்புலாம் கொடுத்து தான் டோர்னமெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். ஓரளவுக்கு சமாளிச்சிட்டான். டோர்னமெண்ட்டு சண்டே நடந்ததுங்க. சண்டே முடிஞ்சிச்சு. மண்டே ஸ்கூலுக்கு அனுப்பலான்னா என்னால் முடியலம்மா, டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டானா. சரின்னு மண்டே லீவ் போட்டாச்சு. திரும்ப நேற்றும் உடம்பு முடியல. மண்டே நைட்டு என்ன ஆச்சுன்னா, மிட் நைட்டு இருந்து வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தூங்கவே இல்லை நைட்டு ஃபுல்லாக, மண்டே நைட்டு ஃபுல்லாக. சரின்னு சொல்லிட்டு நைட்டு 2 மணி ஆயிடுச்சு தூங்குறதுக்காக. சரி நைட்டு சரியாக தூங்கலையே, மறுநாள் ஸ்கூலுக்கு எப்படி அனுப்புறதுன்னு சொல்லிட்டு நான் நேற்றும் லீவ் போட்டாச்சு. 2 நாள் லீவ் ஆயிடுச்சு. மண்டே டியூஸ்டே 2 நாள் லீவ் ஆயிடுச்சு. சரி இன்னைக்காவது ஸ்கூலுக்கு அனுப்புவோன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டேன். இன்னைக்கு அனுப்புனா ஸ்கூலுக்கு போயிட்டு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளேயே எனக்கு ஃபோன் வருது மிஸ் கிட்டேருந்து, ஸ்கூல்லேருந்து. வந்த கிஷோருக்கு உடம்பு முடியல, வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி. சரின்னு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு இன்னும் புரியல என்ன பண்ணுறதுன்னு. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து செட் ஆகலையே, மறுபடியும் இதே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், சரி எங்கால் பெரிய ஹாஸ்பிட்டலாக போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். ஏதோ எங்கள் அக்காவோட பையன் பனிமலரில் நர்சிங் படிக்கலாம். அங்கே ஹாஸ்பிட்டல் நல்லா ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தான். சரி அங்கே கூப்பிட்டு போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு பனிமலர் ஹாஸ்பிட்டல் தாங்க கூட்டிகிட்டு போயிருந்தேன். பனிமலர் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குன்னா, பூந்தமல்லி மசரத்பேட்டையில் இருக்குது. ஹைவே ரிங் ரோட ஒட்டி இருக்குங்க. அந்த ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு வந்தேன். அந்த ஹாஸ்பிட்டலோட கார்டு தான் இது. ஏற்கனவே லோக்கலில் பார்த்தேன்னு சொன்னேன் இல்லையா, வீட்டுக்கிட்டே ஒரு ஹாஸ்பிட்டல் டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி, அந்த ஹாஸ்பிட்டலோட கார்டு இது. வந்து பனிமலர் ஹாஸ்பிட்டலோட கார்டு. அங்கே போயிருந்தேன். அங்கே போனால் ஏற்கனவே இதையும் காமிச்சு கொண்டு போயிருந்தேன் காட்டலாம்னு சொல்லிட்டு. கொண்டு போனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஹைட்டு வெயிட்டு பிஎம்ஐலாம் எல்லாம் செக் பண்ணிட்டாங்க. செக் பண்ணிவிட்டு எல்லாமே ஹைட்டு வெயிட்டு பிஎம்ஐ எல்லாமே அவனோட ஏஜுக்கு கரெக்டாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஜங்க் ஃபுட்டு ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டாங்க. ஃபுல்லாகவே ஜங்க் ஃபுட்டு சுத்தமாகவே கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஆன்டிபயோட்டிக்கு பாராசிட்டமால் தான் எழுதி கொடுத்தாங்க. எழுதி கொடுத்துட்டு நீங்கள் காரம் இல்லாமல், ரொம்ப காரமே இல்லாமல் ரொம்ப மைல்டான ஃபுட்டாகவே கொடுங்க, கொஞ்ச நாளைக்கு அப்படியே கொண்டு போங்க பையனை. அதுக்கப்புறம் அவனுக்கா செட் ஆகுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறப்ப நீங்கள் காரம் கொடுக்க ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு வீட்டுக்கு வந்தாச்சு. காலையில் ஸ்கூலில் வந்து ஃபோன் வந்தது, 10 மணிக்கு ஃபோன் வந்தது. நான் 10:30 மணிக்கெல்லாம் பனிமலர் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டேன். கிளம்பிட்டு 10 மணிக்கு கிளம்பிட்டு 10:30 கிளம்புனேன். 11:30க்கெலாம் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துட்டு கார்டெலாம் போட்டாச்சு.
போட்டாச்சு. டாக்டரை பார்த்து மெடிசன் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 1:30 மணி 2 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துட்டேன். வர வழியிலே இந்த சாமிக்கு தேவையான இந்த பூ, வாழைப்பழம், கற்பூரம், இந்த மாதிரி பூஜை ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேங்க. காலையிலேருந்து கொஞ்சம் அலைச்சலாகவே இருக்குது. வீடு மட்டும்தான் சுத்தம் பண்ணிட்டேன். பூஜை சாமானும் விளக்கி வச்சாச்சு. இனி சாயங்காலம் ஒரு 6:30 மணிக்கு மேலே பூஜை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இதுக்கிடையில் இந்த பூவை கட்டி முடிச்சுட்டு பாப்பாவை ரெடி பண்ணி டியூஷனுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வரணும் 5 மணிக்கு. 5 மணிக்கு விட்டுட்டு வந்து தான் நான் பிரசாதம் செய்ய ஆரம்பிக்கணும் சாமிக்கு. பிரசாதம் என்ன செய்யலாம்னா சம்பா ரவை வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். சக்கரை பொங்கல் மாதிரி செய்யலான்ட்டு, சக்கரை பொங்கலே சம்பா ரவை பொங்கலாக செய்யலான்ட்டு. சத்யநாராயண பூஜைக்காக பூ வாங்கிட்டு பூ வந்து இது வந்து 30 ரூபா. இந்த பூ வந்து 30 ரூபாங்க. நான் கலந்து கேட்டேன், மஞ்சள் பூவும் பன்னீர் ரோஸும் கலந்து கேட்டேன். பன்னீர் ரோஸ் அதிகமாக கொடுங்க, மஞ்சள் கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்டேன். இது 30 ரூபா. இது வந்து 2 நாள் முன்னாடியே வாங்கிட்டு வந்து கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுருது. எவ்வளோ ரேட்டுன்னு தெரியல. எங்கள் வீட்டுக்காரர் தான் வாங்கிட்டு வந்தாரு. துளசி வந்து 30 ரூபாங்க. இது வந்து இந்த குட்டி பூ வந்து 20 ரூபா. ஒரு கைப்பூ இருக்கும், அவ்வளோதான். 20 ரூபாய். வாங்கிட்டு வந்து கட்டிகிட்டு இருக்கிறேன். 5 மணிக்கு டியூஷன் கொண்டு போய் விடணுமா. பையனுக்கு வந்து சிலம்பம் கிளாஸ் இருக்குது. ஆனால் கிளாஸ் நடக்காது. இன்னைக்கு ஹோலி ஃபெஸ்டிவல் வேறு. அதனால ஹோலிக்கு கலர் பூசி ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், எல்லோரும் வாங்கன்னு சொல்லி அவர் மாஸ்டர் வந்து மெசேஜ் போட்டிருக்காரு குரூப்பில். ஓல்டு ஸ்டூடெண்ட்டு, நியூ ஸ்டூடெண்ட்டு எல்லாருமே, பேரண்ட்ஸு எல்லாருமே கலந்துக்கோங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ருக்காரு. ஃபெஸ்டிவல் மாதிரி பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கலர் பூசி விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். அதுக்கு இப்போ போகிறாங்கிறான். ஏற்கனவே உடம்பு முடியல, இப்போ கலர் ஃபுல்லாக பூசிட்டு வந்தாங்கன்னா நான் கண்டிப்பாக தலைக்கு குளிக்க வச்சே ஆகணும். இப்போ அது வேறு டைமிங் வந்து 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நடக்கும் அந்த ப்ரோக்ராம். நீ 6:30 7 மணிக்கு மேலே நான் தலைக்கு குளிக்க வச்சு நைட்டு தூங்க வச்சா, நைட்டில் தலைக்கு குளிக்க வச்சா உடம்பு செட் ஆகுமா? எனக்கு கலர் பவுட்ரு வாங்கி கொடுங்க, நான் போகிறேங்கிறான். இப்போ என்ன பண்ணுறது? அவன் வாடா மூஞ்ச காட்ட வந்து கலர் பவுடர் கேட்டேன். மூஞ்சியை கொஞ்சம் வீடியோவில் காட்டு. வா வா, ஏன் யோசிக்கிற? வா உட்காருவா. வணக்கம்மா. இல்லை நல்லா இருக்காங்கன்னுங்க. இப்போ நல்லா இருக்கிறாங்க. நம்பவே முடியல என்னாலேயே. நல்லா இருக்கிறான். திடீர்னு பார்த்தா அப்படியே படுத்துடுறான் போயிட்டு முடியலன்னு. இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வாந்தி எடுக்கிறது, உருண்டு படுக்கிறது, கேட்டால் கால் வலிக்குதுமா, முடியலமான்றது. ஒரு 10 நாளாக இப்படியே போய்கிட்டு இருக்குது. அவனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு எனக்கே கண்டுபிடிக்க முடியல. எப்பயுமே இந்த மாதிரி இருந்தது இல்லை. ராஜஸ்தான்ல இருக்கும் நம்ம இப்போ சொல்லி ஹோலி கொண்டாடுறது. நீயே சொல்ல. ஏற்கனவே உனக்கு உடம்பு முடியல. நீ சாயங்காலம் போயிட்டு கலர் பவுடர்லாம் பூசிட்டு வந்தேன். நான் எந்த நேரத்துக்கு நான் அவனுக்கு குளிக்க வைக்கிறது? தலை குளிக்க வச்சா அந்த கலர் பவுடர்லாம் போகும். அதுவும் தேய்ச்சி குளிக்க வச்சாதான் போகும் அந்த கலர் பவுடரு. அப்பா இருந்தா அப்பா டியூட்டிக்கு போயிருக்காருல்ல, அவர் வரதுக்கே நைட்டு 10 மணி 11 மணி 12 மணி ஆகுது. அவர் வந்து என்ன பண்ணுவாரு? சரி நீ கலர் பவுடர் பூசிட்டு வந்த. அவர் வந்து என்ன பண்ணுவாரு? சரி தேய்ச்சி விடுவாரா வந்து? வந்தாங்கன்னா என் மேலேயே ஃபர்ஸ்ட் பூசிக்குவாங்க. அந்த வேலையை செஞ்சாலும் செய்வாங்க. ஏய் நான் சாமி கும்பிடணும் ராஜா. நான் வந்து என்னால் இப்போ உன்னை பிக்கப் ட்ராப் பண்ண முடியாது, சரியா? உனக்கும் உடம்பு செட் ஆகாது நைட்டில் தலை குளிச்சா. எனக்கும் வந்து பூஜை வேலை இருக்குது. நான் ஒரு 6:30 மணிக்கு மேலே நான் சாமி கும்பிட உட்காருவேன். அப்போ உன்னை யாரும் பிக்கப் ட்ராப் பண்ணுவா சொல்லு பார்க்கலாம். அதனால் என்ன சொல்கிறேன், நீ இன்னைக்கு லீவ் போட்டுரு. இன்னைக்கு போகாத சிலம்பம் கிளாஸ். எப்பவுமே எனக்கு கால் வலிக்குதுமா, நான் போக மாட்டேன்னு சாப்பிட்டு சொல்கிறேன்ல, அது மாதிரி இன்னைக்கு சாப்பிட்டு சொல்லி லீவ் போட்டு. சரிங்க, நான் பூ கட்டி முடிச்சுட்டு பாப்பாவை கொண்டு போய் டியூஷனில் விட்டுட்டு வந்துட்டு நான் விளாக கண்டினியூ பண்ணவா? போக மாட்டாங்க. எனக்கு அப்பாவும்
வெஹிக்கிள் இல்லைப்பா உன்னை கூட்டிகிட்டு வந்து விடுறதுக்கு. நான் தானே வரேன். நான் பூஜை வேலையை பார்க்கணும் இல்லை ஒன்றும் கூட்டிகிட்டு வருவேன் நான் சொல்லி பார்க்கலாம். அதனால் வழக்கம் போல் கேட்பேன்ல, அம்மா எனக்கு கால் வலிக்குது நான் சிலம்பம் கிளாஸ் லீவ் போட்டோம்மா, அது மாதிரி நீங்கள் கேள்வி பார்க்கலாம். கேட்க மாட்டியே. பார்த்தீங்களா என்ன பண்ணுறது இவங்களா? காலையிலேருந்து அலைச்சலாக இருக்குங்க. சாமி கும்பிட்றதுக்காக வீடு க்ளீன் பண்ணுறது, இந்த தம்பி வர ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்தது, திரும்ப கடைக்கு போயிட்டு இந்த பூ அது இதுன்ட்டு எல்லாம் வர வழியில் அங்கங்கே வண்டி நிறுத்தி வாங்கி தரதுக்குள்ளே அவன் டயர்டாயிட்டான். வெயிலாக இருக்குமா அப்படின்னு சொல்லி, சரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, என்னடா வெயிலில் சுத்த வைக்கிறோமே நம்ம கூட சேர்ந்து வந்து நேராக வீட்டுக்கே வந்துட்டேன். பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என் பையன்தான் ஊதுவத்தி ஏற்றி வைப்பேன்னு சொல்லிட்டு அவன் தான் பண்ணிகிட்டு இருந்தான். பாப்பா வந்து 5 மணிக்கு டியூஷனில் கொண்டு போய் விட்டுட்டு வந்து பிரசாதம்லாம் செஞ்சு பூஜை சாமான்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சுங்க. அதனால தான் என்னால் கண்டினியூஸாக வீடியோ எடுக்க முடியல. வாங்க இப்போ பூஜையை பார்ப்போம். முழு பௌர்ணமிக்கு நிலா வந்துச்சா இல்லையான்னு பார்த்துட்டு நாங்கள் பூஜையை ஆரம்பிப்போம். இந்த தடவை வந்து முழு நிலவை பார்க்க முடியல. நேற்று கிரகணம் முடிஞ்சு நம்ம மறுநாள் இன்றைக்கி தானே செய்கிறோம், அதனால் பார்க்க முடியலங்க. சத்யநாராயணா பூஜை புக்கு வச்சுக்கிட்டு அந்த புக்கில் இருந்து 108 போற்றி வரும். அந்த ஸ்லோகமாக சொல்லி ஒரு ஸ்லோகமாக சொல்லி பூவால் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அதே புக்கில் வந்து 5 கதை இருக்கும் சத்யநாராயணருடையது. அந்த கதையை பூஜையை முடிச்சிட்டதுக்கு அப்புறமா படிக்கணும், கண்டிப்பாக படிக்கணுங்க அந்த கதையை மட்டும். அதை படித்து முடிச்சுட்டு பூஜையை முடிச்சுக்குவேன். பாப்பா வந்து 5 மணிக்கு கொண்டு போய் விட்டேன் இல்லையா டியூஷனு, 7:45 அப்படி டியூஷன் முடியும். எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டேன், அவங்க ஃப்ரெண்டு யாரையாவது அனுப்பி பிக்கப் பண்ணிக்க சொல்லுவார். அதனால் அந்த டென்ஷன் இல்லை எனக்கு. நான் பூஜை முடிக்கிறதுக்கும் பாப்பா வீட்டுக்கு வரத்துக்கும் கரெக்டாக இருந்ததுங்க. நான் மாதம் இந்த பூஜையை பண்ணுறதுனால நான் சிம்பிளாக தாங்க பண்ணுவேன். அப்புறம் சத்யநாராயணர் படத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊஞ்சல் குட்டியாக தெரியுது பாருங்கள், அந்த ஊஞ்சல் வந்து என் பாப்பா பண்ணது. ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வச்சு பண்ணாங்க. அதுக்குள்ளே இருக்கிற விநாயகர் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் ரிட்டன் கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா, ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு வரும்போது அந்த கிஃப்டில் அந்த குட்டியாக அந்த விநாயகர் இருந்ததுங்க மஞ்சள் குங்குமத்தோட. அதை பார்த்தோன்னே என் பொண்ணுக்கு அதை கொண்டு போயிட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கெல்லாம் வச்சு ஏதோ பண்ணும்போதே பார்த்தேன் என்னென்னமோ பண்ணிகிட்ருக்குறாளேன்ட்டு. கடைசியில் இவ்வளோ அழகாக ஊஞ்சல் வச்சு பிள்ளையாருக்காக ஊஞ்சல் ரெடி பண்ணி இதெல்லாம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதையோ பண்ணுறாளேன்னு நினச்சேன். பார்த்தேங்க அவள் செய்யும்போது, ஆனால் இவ்வளோ அழகாக வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப அழகாக இருந்தது. அதை எனக்கு சொல்லவே இல்லை அவள். நான் இது மாதிரி செஞ்சு முடிச்சிட்டேன்னு கொண்டு வந்து சாமி ரூமில் பூஜை செல்ஃபில் வச்சுட்டாங்க. வச்சதை கூட நான் கவனிக்கல. அதுக்கப்புறம் எதாச்சுமாக பார்த்தா ஊஞ்சல் இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது, இன்ப அதிர்ச்சி. இந்த விநாயகரை பாருங்கள், ஊஞ்சலில் இருக்கார் பார்த்தீங்களா, குட்டி விநாயகர் நல்லா இருக்காரா. இதை வந்து எங்கள் பொண்ணு தான் செஞ்சாங்க. ஆனால் என் பொண்ணு வீடியோவில் வரமாட்டான், வரத்துக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவளுக்கு. அதுப்பா எப்படியாவது பிடிச்சி காமிக்கவா? வேண்டாம் இப்போ எடுக்க வேண்டாம்.